அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியேன் ரேணுகா தேவி கணேஷ்குமார். ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு ஆயுள் நல்லா இருக்கணும். ஆயுள் நல்லா இருந்தால் தான் நல்லதோ கெட்டதோ அனுபவிக்கிறதுக்கு ஆயுள் வேணும் இல்லையா? இந்த எண்ஜான் உடம்புக்கு தலை தான் பிரதானம். அதே மாதிரி தான் ஒரு ஜாதகத்தில் லக்னமும் லக்னாதிபதியும் பிரதானமாக ஒரு நல்ல நிலையில் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் ஆயுள் குறைஞ்ச ஆயுளில் இவர் இறந்துட்டார் சின்ன வயசில். அது எப்படி அந்த ஆயுள் பங்கமாச்சு, அதுக்கு என்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்கிறேன். இந்த பாருங்கள், லக்னமும் ரிஷபம், ராசியும் ரிஷபம். இந்த சந்திரன் பௌர்ணமியை ஒத்த சந்திரன் தான். சூரியனுக்கு 7ஆம் இடத்துல. பௌர்ணமி தேதிக்கு மறுநாள் தூவிய தேதியில் தான் பிறந்திருக்காரு. தேய்பிறை தான். தேய்பிறையானாலும் ஓரளவுக்கு இந்த பௌர்ணமியை ஒத்த நாள், அதாவது பஞ்சமி வரைக்குமே நம்ம அதை தேய்விரைன்னு சொல்கிறதில்ல சந்திரனை. இப்போ பார்த்திங்கன்னா லக்னமும் ராசியும் பாவர்களுக்கு மத்தியில் வருது. பாவர் மத்தியத்தில் வந்தாலே இந்த லக்னம் வலுவிழந்துடும். அதே மாதிரி இந்த லக்னாதிபதியை பாருங்கள், நீச நிலையில் இருக்குது. இப்போ லக்னமும் வலுக்குறைஞ்சி சந்திரனும் வலுக்குறைஞ்சி அதே மாதிரி இந்த சுக்கிரனுமே நீசமாயிட்டார். இந்த நீசம் அடைஞ்ச இந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த புத பகவானுமே லக்னத்துக்கு 6ல் மறைஞ்சி சூரியனுக்கும் ராகுக்கும் இடையில வந்துடுறார். ராகு 27 டிகிரியில் இருக்கார். புத பகவான் சூரியனுக்கும் ராகுக்கும் மத்தியஸ்தில் வலுவிழந்துடுறார். புதனும் வலு கம்மி. அப்போ லக்னமும் ராசியும் பாவர் மத்தியம், லக்னாதிபதி நீசம், இடம் கொடுத்த புத பகவானும் வலுவிழந்துடுறார் 6ஆம் இடத்துல போய். இந்த பாருங்கள், அட்டமாதிபதியாக வர்றாரு குரு பகவான். அவர் வக்ரமாகிறார். அதாவது 11ஆம் இடத்துல வக்ரமாகிறார். அது இந்த லக்னாதிபதியை விட அட்டமாதிபதி வளர்த்துறார். அப்போ இது எல்லாமே தான் காரணம் இந்த ஜாதகருக்கு ஆயுள் பங்கப்படுத்துறதுக்கு. அதாவது ஏதாவது ஒரு நிலை ஆயுள் பங்கத்துக்கு காரணமாக இருக்காது. இப்போ எல்லாமே இப்படி மங்கிடும். இப்போ பாவகிரகங்கள்லாம் வலுத்து சனி செவ்வாய் குரு அட்டமாதியை வர்றதுனால பாவர் தான், லக்ன பாவர் எல்லாமே வலுத்து பாருங்கள். லக்னாதிபதி நீசத்துலேருந்து லக்னமும் பாவர் மத்தியத்தில், ராசியும் லக்னமும் பாவர் மத்தியத்தில் சுக்கிரனும் நீசமாயிட்டார். புதனும் வலுவிழந்துட்டார். காரக கிரகமான லக்னத்துக்கு காரக கிரகமான சூரியனும், அதாவது உயிர் காரக கிரகமான சூரியனும் பார்த்திங்கன்னா ராகுக்கு நெருக்கமாக இருக்கார். அப்போ இவருமே கொஞ்சம் வலுவற்ற ஒரு நிலையில் வர்றதுக்கான அமைப்பு தான் இது. இது எல்லாமே தான் நண்பர்களே, இதெல்லாம் காரணம். ஒரு ஜாதகருக்கு ஆயுள் குறைவாக உள்ளதுக்கான காரணங்கள் இதுதான் முக்கியம். பார்த்தோன்னே ஓரளவுக்கு நல்லா தெரியும். லக்னமும் ராசியும் பாவர் மத்தியம், லக்னாதிபதி நீசம், லக்னாதிபதிக்கு இடம் கொடுத்த புத பகவானும் சுக்கிர பகவானும் குரு பகவானுமே ஆயுளை கொடுக்கறதுக்கு ஒரு காரணமான கிரகங்கள். அந்த 3 கிரகங்களுமே நல்லா இருக்கணும். அதில் இந்த 2 கிரகங்களுமே வலுவற்று போயிடுச்சு. அதில் பாவ கிரகமாகி குரு வலுத்துருச்சு. இப்போ குரு பகவான் பார்வை இருக்குது சுக்கிரனுக்கு. அப்படின்னாலுமே இவர் அட்டமாதிபதியாக பார்க்குறாரு. அதாவது குரு பகவானோட பார்வையை அட்டமாதிபதி அப்படின்னு எடுத்து நம்ம பார்க்கக்கூடாது. இருந்தாலுமே இந்த அமைப்பில் இந்த கிரகங்கள் எல்லாமே வலுவற்ற நிலையிலிருந்து குரு பகவான் பார்க்குறது ஒரு அட்டமாதிபதியான பார்வையாக இருந்ததுனால அதுவும் ஒரு காரணமாக எடுத்துக்க முடியுது சுக்கிரனை பார்க்குறதுக்கு. இப்போ இது எல்லாமே காரணம். அதாவது லக்ன மத்தியம், அதாவது லக்னமும் ராசியும் பாவர் மத்தியம், லக்னாதிபதி நீசம், லக்னாதிபதிக்கு இடம் கொடுத்த புத பகவானும் நீசம். இப்படி இந்த அமைப்பு மொத்தமாகவே இந்த லக்னாதிபதி சுத்தமாக வலுவிழந்துட்டார். இது ஒரு வலுவடைகிறதுக்கு காரணங்களே இல்லாமல் போச்சு. அதே மாதிரி அட்டமாதிபதி அதிகமாக வளர்த்துட்டார். இது எல்லாமே தான் காரணம் நண்பர்களே. இவர் இருக்கும்போது குருவோட தசை, அட்டமாதிபதியோட தசை தான் நடக்குது. இந்த ரிஷப லக்னத்துக்கு அட்டமாதிபதி தசை மாரகத்துக்கு சமமான கண்டத்தை கொடுக்கும். இப்படி ஆயுள் பலம் குறைவாக இருந்ததுனால தான் இந்த திசையில் அவருக்கு மாரகத்தை கொடுத்துருக்கு. பாருங்கள், இந்த சனி பகவானோட 3ஆம் பார்வையும் செவ்வாய் பகவானோட 4ஆம் பார்வையுமே இந்த சுக்கிரனுக்கு வருது. இந்த சுக்கிரன் லக்னாதிபதியும் சுக்கிரன் தான், ராசியாதிபதியுமே சுக்கிரன் தான். அப்போ இந்த கிரகத்தை சனியும் செவ்வாயுமே சேர்ந்து பார்க்குறது, அதாவது ஒருமித்த பார்வை, 2 பேரோட பார்வையுமே சுக்கிரன் மேலே ஒன்று போல் விழுகிறும்போது இந்த கிரகம் நாசத்தை அடையுது. இந்த பாவகமும் நாசத்தை அடைஞ்சிது. இந்த பூர்வ புண்ணியமும் போச்சு. அதனால் சுக்கிர பகவான் முற்றிலுமே தன்னோட வலிமையை இழந்துட்டார். இவர் கொஞ்சம் கூட வலிமை அடைகிறதுக்கான எந்த ஒரு வழிவகையுமே இல்லை. அதனால தான் இந்த நிலைகள் எல்லாம் தான்
இந்த ஜாதகருக்கு வந்து ஆயுள் அற்பாயுளாக வந்ததுக்கான காரணம். நண்பர்களே, நன்றி.